இந்த அளவுக்கு முடி உதுறது நார்மல் தானா இல்லை வார்னிங் செய்யணும்? இன்றைக்கி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்றதை ரியலாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் மெத்ராசி. ரொம்ப நாள் கழித்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஒரு வருஷமாக நான் கொஞ்சம் பிஸியாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த கேமரா, இந்த ஸ்பேஸ், வீடியோ ஷூட்டிங் இதெல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தான் சொல்லணும். அதனால தான் இப்போது திரும்ப வந்திருக்கேன். இந்த தடவை கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்க ட்ரை பண்ண போகிறேன். இது நான் யூஸ் பண்ணுற சிம்பிள் ஹேர் பேக் தான். வீட்டில் இருக்கிற வெந்தயம் மட்டுமே இதுக்கு போதும். ஒரு நாள் முன்னாடியே 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும். மறுநாள் காலைல எழுந்திரிச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னாக்கா அந்த பேஸ்ட் நல்லா ஃப்ளஃபியாக ஷாம்பு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். ஹீட் பாடி உள்ளவங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹீட்டை குறைச்சி பாடியை கூலண்ட் ஆக்கும், முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம முடியோட வேர்க்கால்லேருந்து நுனி வரைக்கும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஹேர் ஃபால் இருக்கும். ஆனால் அதை இக்னோர் பண்ணுறதா இல்லை கேர் பண்ணுறதா அதில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணும்போது உதிர்ந்தது. ஹானஸ்ட்டாக சொல்ல போனோன்னாக்கா எனக்கு பயம்தான் வரணும். பட் நான் இப்போது பேனிக் ஆக மாட்டேன். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒன் டேயில் சேஞ்ச் வராது இல்லையா? பட் கன்சிஸ்டன்ஸாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே மாறும். அதனால தான் இந்த ஜேர்னியை நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய ஹேர் லென்த் பிஃபோர் ரொம்பவே லென்த்தாக இருக்கும். முடிஞ்சிச்சுன்னா அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய கரண்ட் லென்த்தாக இருக்குது. ஸ்லோவாக க்ரோ ஆகுது, பட் இட்ஸ் க்ரோயிங். அதுவே எனக்கு எனஃப் மோட்டிவேஷன் தான் சொல்லணும். நீங்களும் ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்ணுறீங்களா? லெட்ஸ் ஃபிக்ஸ் டுகெதர். நானும் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். ஸோ don't skip the journey. Thanks for watching. See you.